ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னாதிபதியின் லக்ன பார்வை. இதன் தலைப்பு. லக்னாதிபதி அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ஒரு ஜாதகம் செயல்படணும்னா முதல்ல லக்னம்ங்கிற வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் லக்னாதிபதியின் நிலை என்பது ரொம்ப 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 முக்கியம். இவர் நல்லா இருக்காரா, சமமாக இருக்காரா, நட்பாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காராங்கிறத பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி இவர் பகை பெற்று இருக்காரா, நீச்சம் பெற்று இருக்காரா, அஸ்தமனம் அடைஞ்சிருக்காரா, கிரகணம் அடைஞ்சிருக்காருங்கிறத பொறுத்து தான் ஒரு மனிதனின் போராட்டம் தீர்மானமாகும். இப்படிப்பட்ட லக்னாதிபதியினுடைய பார்வை எப்போவுமே விசேஷமானது தான். இவர் லக்னத்தையே பார்ப்பது என்பது கூடுதல் விசேஷமானது. அதில் ஒரு நுணுக்கம். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது சிறப்பு. ஆனால் அதற்கு முதல்ல லக்னாதிபதி ஒழுங்கான இடத்துல இருக்கணும். அவர் கடுமையான தோஷங்களுக்கு ஆளாகியோ, பகை பெற்றோ, சிரமமான சூழல்களில் இருந்தபடியோ பார்த்தா அந்த பார்வையினால் பெரும் நன்மைகள் இருக்கும்னு எதிர்பார்த்துட முடியாது. ஏதோ போகுது அப்படிங்கிறது மாதிரியான நிலைப்பாடு தான் இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது என்பது அந்த லக்னம் செயல்படுவதற்கான தகுதியை கொடுத்துவிடும். இந்த செயல்படும் தகுதி போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வெறும் செயல் மட்டும் இருந்தால் பத்தாது. அது நல்ல விதமாக இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும். அந்த செயல் முயற்சிக்கு உங்களுடைய உறவுகளின், நண்பர்களின், சமுதாயத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் 12 லக்னத்துக்கும் லக்னாதிபதி எங்கே இருந்தால் லக்னத்தை பார்ப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த பார்வையின் திறன் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இதில் குரு, செவ்வாய், சனிக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. மற்ற சப்த கிரகங்கள் எல்லாமே ஒரே 7ஆம் பார்வை மட்டும்தான். சந்திரனுக்கு மட்டும் பௌர்ணமி யோகத்தில் இருந்தார்னா சந்திர அதியோகம்ங்கிற அடிப்படையில் 6, 7, 8ஆம் இடம் பார்வை வலு கிடைக்கப்பெறுங்கிறத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். அவரையும் ஒரு கிரகமாக பாவிக்கும்போது அது ஒரு பார்வை சிதறல் தானே தவிர நேரடியாக 7ஆம் இடத்தை மட்டுமே பார்க்கும் தகுதி கொண்டவர் தான் சந்திரனும். இதையும் மறந்துடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது மேச லக்னத்திற்கு லக்னாதிபதியான செவ்வாய் லக்னத்தை பார்க்கும் விதிகள் எங்கெங்கிருந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் கன்னியில் இருந்தார்னா 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். இது கொஞ்சம் வீக்கான பார்வை அப்படின்னு தான் சொல்லணும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றுங்கிறது எல்லா ஜோதிடர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். காரணம், அந்த வீடு காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. இவர் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாகவும் வர்றதுனாலையும், யுத்த கிரகமாக இருக்கிறதுனாலையும், போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வீட்டில் போய் இவர் உட்காரும்போது கடுமையான சிக்கல்கள், பிரச்சனைகள் உருவாகுங்கிறதுனால தான் அதை அப்படி சொல்லி வச்சது. ஸோ கன்னியிலிருந்து 8ஆம் பார்வையாக செவ்வாய் லக்னத்தை பார்க்கிறத ஏதோ அவரும் பார்க்குறார் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, துலாத்தில் இருந்தபடி லக்னத்தை பார்ப்பார். துலாத்திலிருந்து லக்னத்தை பார்க்குறது ஒரு விதத்தில் சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு இயற்கை சுபரோட வீடு. செவ்வாய் துலாத்தில் இருந்தபடி 7ஆம் இடம்ங்கிறது பொதுவாக பாவக்கோள்களுக்கு ஒரு நல்ல வீடுன்னு சொல்லலாம். அங்கேருந்து லக்னத்தை பார்க்குறாருன்னா இது ஒரு மாதிரி செயல்திறன் கொண்டது. ஒரு 50% இந்த பார்வையினால் ஜாதகருக்கு லக்னம் செயல்படும், நன்மைகள் ஏற்படும்னு எடுத்துக்கலாம். மகரத்திலிருந்து லக்னத்தை பார்ப்பாருங்க. இதுதான் சூப்பரான பார்வை. ஏன்னா லக்னாதிபதிங்கிற முறையில் ஒரு உச்சமாகவும் ஆகி அங்கிருந்து தனது உச்ச பார்வையின் வலிமையும் லக்னத்துக்கு கொடுக்குறாருங்கிற போது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150% ஜாதகர் செயல்படுவதற்கான தகுதியும் திறமையும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை. அவர் விருச்சிகத்தில் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். விருச்சிகத்திலிருந்து சுக்கிரன் பார்க்கிறாருங்கிறத ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பார்வையின் திறனானது ஒரு 25% ஜாதகம் செயல்பட தூண்டும். ஏன் 25%னா, விருச்சிகம் ஒரு மாதிரி ட்ரைனேஜ் பண்ணுற ஒரு வீடு. அது ட்ரைனேஜ் தான் நேச்சராகவே. வீட்டின் கழிவறையை குறிக்கக்கூடிய இடம், கழிப்பறையை குறிக்கக்கூடிய இடம் தான் விருச்சிகம். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல போய் சுக்கிரன் மாதிரியான ஒரு இயற்கை சுவர் உட்காரும்போது அந்த வீட்டின் வலிமையினாலே அவருக்கு பாதி பவர் போயிடும். மிச்சம் மீதி இருக்கிற பார்வை தான் லக்னத்துக்கு கிடைக்கும். இருந்தாலும் இது லக்னாதிபதியின் பார்வைங்கிற அடிப்படையில் இது சிறப்பாக எடுத்துக்கலாம். மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பார்த்திங்கன்னா தனுசில் இருந்தால் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். இவர் லக்னத்தில் திக்பலம் அடைகிற கிரகம் 7ஆம் இடத்துக்கு போனால் நிஷ்பலம். அந்த அடிப்படையில் புதனின் பார்வை தனுசு வீட்டில், அவர் அந்த வீட்டில் கொஞ்சம் நெருடலான சங்கடமான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ஒரு இயற்கை சுபருடைய வீடுங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல லக்னாதிபதியின் பார்வை ஜாதகரை செயல்பட தூண்டும் அளவுக்கு ஒரு 15% 20% வேலை செய்ய தகுதி கொண்டதாக இருக்கும். அடுத்து கடகலக்கண சந்திரனுக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான். இவர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மகரத்தில் இருந்தார்னா லக்னத்தை பார்ப்பார்.
இப்போ மகரத்தில் இவர் வளர்விரை சந்திரனாகவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு சப்தமி திதிக்கு மேலே அஷ்டமி திதிக்கு மேலே வளர்ந்த நிலையில் இருந்தபடியும் லக்னத்தை பார்த்தாருன்னா அது சிறப்பு. தேய்பிரை சந்திரனாகவோ பாவிகளோடு சேர்ந்தபடியோ இருந்துக்கிட்டு இவர் பார்க்கறதுங்கிறத நம்ம ஒளி இழந்த நிலை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். பூரண பௌர்ணமி சந்திரனா இவர் அமர்ந்தபடி லக்னத்தை பார்த்தாருன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். சந்திரனுடைய ஒளி நிலையை கொண்டு இந்த பார்வை திறனை எடுக்கணும். என்ன இருந்தாலும் மகரம் ஒரு பாவ சனியோட வீடு. சனியோட வீட்டில் சந்திரனுங்கும் போது இங்கே கடக லக்னம் மகர ராசி அப்படின்னு வரும்போதே ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது நிறைய இருக்கவே செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு சூரியனுக்கும் சமசப்தம பார்வை மட்டும்தான். அப்போ அவர் கும்பத்தில் இருந்தபடி பார்க்க முடியும் தனது லக்னத்தைங்கும் போது கும்பம் அவருக்கு பிடிக்காத வீடு, ஆனாலும் தன் உச்ச வீட்டை நெருங்கி விட்டாருங்கிற நிலையிலையும் நிலைத்த வீட்டின் அதிபதியான சூரியன் இன்னொரு நிலைத்த வீட்டிலிருந்து பார்வை செலுத்துறாருங்கிற அடிப்படையிலையும் அவரோட புதன் சுக்கிரன் சேர்ந்த நிலையில் லக்னத்தை பார்த்தாருன்னா இது சிறப்பு. வேற பாவக்கோள்கள் சேராமல் தனியாக இருந்து பார்த்துட்டாருனா கூட ஓகே பெட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 20% பார்வை திறன் கிடைக்கும். அது லக்னத்துக்கு வலுதான். பாவிகளோடு சேர்ந்துட்டாருன்னா அங்கே அவர் பார்க்குறாரா இல்லையாங்கிறதே கேள்விக்குறியாயிடும். குறிப்பாக சனியோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துடுறது, ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுங்கிறதெல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். கன்னி லக்னக்காரரான புதனுக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு ஒரே பார்வை தான். இவர் 7ஆம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் லக்னத்தை பார்க்க முடியும். இங்கே இவர் டோட்டலாக கெட்டு போயிடுவார், நீச்சம்ங்கிற வலிமை அடைஞ்சிடுவார். அப்போ இதனால லக்னத்தை இவர் பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். வீடு கொடுத்த குருவின் வலிமை ரொம்ப சிறப்பாக இருந்து புதனுக்கு வலுவான நீச்சபங்கம் ஏதாவது கிடைச்சதுன்னா மட்டும்தான் ஓரளவுக்கு இது பார்வை திறன் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த வீட்டிலிருந்து லக்னத்தை புதன் பார்க்கறதுங்கிறது மிகவும் பலகீனமான ஒன்று. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து மேஷத்தில் இருந்தபடி மட்டும்தான் லக்னத்தை பார்க்க முடியும். இது ஒரு மாதிரி பரவாயில்லாத வீடு. காலபுருஷனுடைய 1ஆம் வீடு. சுக்கிரன் ஒரு இயற்கை சுபகிரகம். அந்த வீட்டில் அவர் கடும் பகைங்கிற நிலைமைக்கெல்லாம் போக மாட்டார். விருச்சிகத்தின் பார்வையை விட மேசத்திலிருந்து லக்னத்தை சுக்கிரன் பார்க்கிறதுங்கிறது சிறப்பு தாங்க. ஜாதகம் செயல்திறன் மிக்கவராகவும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடியவராகுங்கிற மாதிரி சில நல்ல பலன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வகையில் நீங்கள் துலா லக்னமாக இருந்தால் சுக்கிரன் மேசத்திலிருந்து பார்க்குறாருங்கிறது உங்கள் லக்னத்துக்கான பூஸ்ட் வலு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய்க்கு 3 விசேஷ பார்வைகள் உண்டுங்கிறத மறந்துடக்கூடாது. இவர் சிம்மத்தில் இருந்தபடி தனது 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்தாருன்னா அற்புதம், அருமை, சிறப்பிலும் சிறப்பு. இது ஒரு அருமையான இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே இவருக்கு வந்து அதிநட்பு நிலை ஏற்படும். ஸோ அந்த வகையில் லக்னத்தின் வலு கண்டிப்பாக கூடிவிடும். அதே மாதிரி ரிஷபத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்த்தாருன்னா ஒரு இயற்கை சுபரோட வீட்டிலிருந்து பார்க்கறதுங்கிற அடிப்படையில் இங்கேயும் லக்னம் வந்து நல்ல விதமாக செயல்படும் தன்மை கொண்டதாக மாறும். அதற்கடுத்தபடியாக மேசத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து லக்னத்தை 8ஆம் பார்வையாக அவரால் பார்க்க முடியும். இந்த விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் செவ்வாய் லக்னத்தை பார்த்துட்டாருன்னா எங்கிருந்தாலும் சிறப்பு தாங்க. காரணம் அவர் 3 வீடுகள்லையுமே ஓரளவுக்கு வலு குன்றாத நிலையில் இருப்பாருங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. சிம்மத்தில் அதிநட்பு நிலையிலையும், ரிஷபத்தில் சமங்கிற நிலையில் இயற்கை சுவர் வீட்டிலையும், மேசத்தில் ஆட்சி மூலத்திரைகணுங்கிற வலுவோடும் பார்ப்பார். அப்போ அந்த வகையில் இங்கே விருச்சிகத்திற்கு செவ்வாயின் பார்வை எப்போதும் சிறப்பு தான். தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லக்னாதிபதி இவர் 3 இடத்துல இருந்து பார்க்க முடியும். இந்த 3 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருந்தபடியோ சிம்மத்தில் இருந்தபடியோ தன் வீட்டை தானே பார்க்கும்போது இது அற்புதமான யோக பலனை தரும். ஏன்னா இது 1, 5, 9ங்கிற அமைப்பு உள்ளது. குருவுக்கு 1, 5, 9 பார்வையில் 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் எப்பவுமே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது தான். மிதுனத்தில் இருந்தபடி இவர் பார்ப்பதுங்கிறது தன் உச்ச வீட்டை நெருங்கி விட்டாருங்கிற அடிப்படையில் ஓகேங்கிற லெவலில் எடுத்துக்கலாம். இப்போ மேசத்திலிருந்து குரு பார்க்கறதையும் சிம்மத்திலிருந்து குரு பார்க்கறதையும் 50% வலுவாக தனுசு லக்னக்காரங்க எடுத்துக்கலாம். அதுவே வந்து மிதுனத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு 30% தான். என்ன இருந்தாலும் குரு பார்வை சிறப்பு, ஆனாலும் கொஞ்சம் மட்டுப்பட்ட பார்வை அப்படிங்கிறது மாதிரி தான் வரும். ஏன்னா அது இவருக்கு பகை வீடு, உச்ச வீட்டுக்கிட்ட போயிட்டாருங்கிற அந்த ஒரு தன்மையை பொறுத்தும் குருவின் பார்வைங்கிற அடிப்படையிலையும் இதை எடுத்துக்கலாம். மகர லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு 3, 10 மற்றும் 7ங்கிற விசேஷ பார்வைகள் உண்டு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் விருச்சிகத்திலிருந்து 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். இது ரொம்ப பெரிய விசேஷம்னு சொல்லிட முடியாது. காரணம் அந்த வீட்டில் உட்கார்ற கிரகங்களின் நிலை என்னங்கிறத நான் பல வீடியோகளில் சொல்லியிருக்கேன். அடுத்தபடியாக மேசத்தில் நீச்சம்ங்கிற வலிமை அடைஞ்சபடி 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்துட்டு இருப்பார். இதுவுமே ஒரு மாதிரி பலகீனமான பார்வை தான். ஏன்னா நீச்சம் பெற்ற பிறகு அவர் பார்க்குற பார்வைக்கு பெரிய பவர் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஸோ இதெல்லாம் பிலோ ஆவரேஜ். விருச்சிகத்திலேயோ மேசத்திலேயோ சனி இருந்தபடி மகரத்தை பார்ப்பதை சிறப்பாக கொள்ள முடியாது.
அதே நேரத்தில் கடகத்திலிருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். இது பகை வீடாகவே இருந்தாலும் இங்கே திக்பலம்ங்கிற ஒரு வலிமையை லக்னாதிபதி அடைவார். எப்பவுமே லக்னாதிபதி வலிமை அடைகிறது சிறப்பு. அப்படி அவர் வலிமை அடைந்த பிறகு லக்னத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பு. இன்னொன்று, அது ஒரு சர வீடு, இது ஒரு சர லக்னம். ஸோ சராதிபதி சரத்திலிருந்து பார்க்கிறாருங்கிற அந்த அடிப்படையிலையும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்திலிருந்து சனி பார்த்தால் சிறப்பு. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தனுசில் இருந்தபடி 3ஆம் பார்வையாக பார்ப்பார். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தனுசு வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு உங்களுக்கு தெரியும். ஆத்மார்த்தமான வலிமை தரக்கூடிய வீடுங்கிறனால இயற்கை பாவியான சனி தனுசில் இருக்கும்போது அவர் சுபத்துவம் அடைஞ்சு நல்ல வலிமை அடைஞ்சு தன் 3ஆம் பார்வையை லக்னத்துக்கு கொடுப்பார். இது சிறப்பிலும் சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபத்தில் இருந்தபடி 10ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார். இதுவும் சிறப்பு. ஏன்னா இது ஒரு சம உச்ச வீடு, இது ஒரு இயற்கை சுபர் வீடு. ஒன்று குருவோட வீட்டிலேருந்து பார்ப்பாரு, இன்னொன்று சுக்கரனோட வீட்டிலேருந்து பார்ப்பாரு. இதுவும் சிறப்பிலும் சிறப்பு. இதுவும் ஒரு மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடியது தான். அதே மாதிரி சிம்மத்தில் இருந்தால் இவருக்கு திக்பலம் கிடைச்சிடும். பகை வீட்டில் வலிமை பெறுவாருங்கிற அந்த அடிப்படையிலையும் அங்கிருந்து பார்க்கறதும் கும்பத்துக்கு சிறப்பு. ஆக மொத்தம் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னாதிபதியான சனி 3 பார்வைகளில் எங்கிருந்து பார்த்துட்டாருனாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுக்கு 3 விசேஷ பார்வை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதுபடி தான். கடகத்தில் ஒரு உச்ச வலிமையோடு பார்த்தாருன்னா அருமையான யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி விருச்சிகத்தில் ஒரு மாதிரி பரவாயில்லைங்கிற நிலைமையில் இருப்பார். இது வியாழ வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய வீடுங்கிறனால இங்கிருந்து லக்னத்தை பார்த்துடுறதும் சிறப்பு. கன்னியில் இவர் கொஞ்சம் பகை நிலைமையில் இருப்பார். இந்த பார்வை ரொம்ப விசேஷம்னு எடுத்துக்க முடியாது. ஒரு மாதிரி சுமாரான அமைப்பு. மிதுனத்துக்கு கூட பார்த்திங்கன்னா உச்ச வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் கன்னி வீட்டில் அவருக்கு அந்த விதமான வலிமையும் கிடைக்கிறதில்ல. ஜஸ்ட் ஒரு பார்வைங்கிற அடிப்படையில் தான் போயிடும். ஸோ இதுதான் லக்னாதிபதி லக்னத்தை எங்கிருந்தால் பார்க்க முடியும், எப்படி பார்ப்பாருங்கிறதுக்கான விளக்கம். என்ன இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது என்பது வங்கப்படாமல் பார்த்து விட்டார் என்றால் அது நிச்சயம் ஜாதகருக்கு கூடுதல் சிறப்பு தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.